வந்தாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு நமக்கு இதை சர்வீஸ் எடுத்துட்டு அப்படியே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்கன்னா அப்படிதான் எல்லாமே. எல்லாரும் சொல்லுவாங்க என்ன இது கூட நீ விளையாட்டுத்தனமா பண்றேன்னு அப்படிலாம் இருக்கும். ஆனா இப்பதான் தெரியுது எவ்வளவு பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது. நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் பர்சனல் பிரச்சனைகள் இருக்கு. வெல்கம் டு ஒன்எஸ் தமிழ். நான் உங்க விஜய் சௌந்தர்யா. இன்னைக்கு செலிபிரிட்டி கார்னர்ல நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு விஜே, ஆக்ட்ரஸ், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமன், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். லெட்ஸ் வெல்கம் மீனாட்சி மேம். வணக்கம் சௌந்தர்யா. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க. ஸோ இப்போ இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லா, அகாடமிஸ், பொட்டிக்ஸ் அண்ட் சலூன்ஸ், இந்த மாதிரி இதை இன்ஸ்பயர் பண்றதுக்கு எப்படி மேம், இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லயே நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அப்ப நமக்கு தெரியாதுல்ல இந்த லைன்ல தான் வரணும் அப்படின்னா சொல்லிட்டு. ஆனா எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு மட்டும் ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். அப்போ நமக்கு இருக்கும்ல அது பண்ண ஒரு கெத்தா இருக்கும் அப்படிலாம் இருக்கும். ஆனா இப்பதான் தெரியுது எவ்வளவு பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது. ஆனா எனக்கு அது சின்ன வயசுலயே அது ஊர்ன ஒரு விஷயமா இருந்தது, ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வளர வளர மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு அப்புறம் சரி ஓகே நமக்கு இந்த காஸ்டியூம்ஸ், அக்சசரிஸ் அதெல்லாம் நேச்சராகவே உமனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நான் ரொம்ப செலக்டிவ். இந்த சாரீனா இப்படி கட்டணும், இதுக்கு அக்சசரிஸ் போடணும், அது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்பேன். அது அப்போ நான் நினச்சேன் சரி அதையும் நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சலூன் ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே பொட்டிக், அப்புறம் என்ன நினச்சேன் ஒரு காம்போவாக கொடுக்கலாம். ஸோ நம்ம கஸ்டமருக்கு வந்து சலூன், பொட்டிக், டெய்லரிங் யூனிட். ஸோ வந்தாங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம கிட்ட சர்வீஸ் எடுத்துட்டு அப்படியே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டிங்கன்னா சர்வீஸ் முடியறதுக்குள்ள அப்படியே வந்து நம்ம பிளவுஸ் வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு நடுவில் தான் வந்து இந்த மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அந்த கோர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது, அதுக்கான ஹேர் டூல இருந்து அண்ட் சாரி ட்ரைப்பிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தான் அதை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு கிராஜுவேஷன் டே நாளைக்கு நடக்க போதும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்படி தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அது வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா தான் அதுக்கு மெயின் சப்போர்ட். அம்மாவோட சேர்ந்து வீட்டில் வந்து சின்ன லெவலில் அந்த டிஃபன் வளான்னு நார்த்லலாம் அந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்க ஆரம்பித்தோம். அது ரொம்ப டேஸ்ட் பிடிச்சி போயிட்டு அதுவே நாலு பின்னா வந்து ஷூட்டிங்க்கு, ப்ரொடக்ஷனுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த மிஸ் வந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் அது ரெஸ்டாரண்ட்டாக மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பிஸ்னஸ் விஷயங்கள் அப்படியான. இதை ஸ்டார்ட் பண்றப்போ கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்பவுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ண அப்போ நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுவோம் அது இப்ப நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அப்பெல்லாம் சின்ன ஒரு விஷயம்னா கூட உடனே ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன சொல்லுவாங்களோ, எப்படி இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு விஷயமே நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ இதையே போற விஷயமே ஏதாவது ஒன்று நடந்தா கூட சரி ஓகே நடந்துருச்சு, நெக்ஸ்ட் என்ன அப்படி இந்த ஹேபிட் எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கு. அது எனக்கு இப்போ இந்த பிஸ்னஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆனது. அது ஓவர் கம் பண்ண எனக்கு பர்சனலாவே நான் எப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து ஒரு 3 years மேல என்னால ஒரு விஷயத்த பிரச்சனையை வந்து கேரி பண்ண முடியாது. நான் எக்ஸ்ட்ரீமா அழணும் அப்படின்னா கூட ஒரு 10 minutes அதிகபட்சம் அழுவேன். இல்லை எக்ஸ்ட்ரீமா ஏதாவது யோசிக்கணும் கூட ஒரு 1 hour யோசிப்பேன். அதுக்கு மேல எனக்கு அந்த பிரச்சனையை வந்து யோசிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ தெரியல, அது காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். நான் அதுல இருந்து அப்படியே ஈஸியா வெளியே வந்துடுவேன். அப்படிதான் எல்லாமே. எல்லாரும் சொல்லுவாங்க என்ன இது கூட நீ விளையாட்டுத்தனமா பண்றேன்னு. பட் நம்ம ஹாப்பியா எப்பவுமே நம்ம வச்சுக்கிட்டோம், ஹாப்பியா எல்லா வேலையும் பண்றோம்னா அது ஜாலியா இருக்கும் இல்லையா? சொல்றது ஈஸி, ஆனா அது நான் பிராக்டிகலா பண்றதுனால நான் சொல்றேன். விஜே ஆகணும்ன்ற ஆசை. விஜேயுமே எனக்கு ஆசை கிடையாது, கனவு கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி நான் வந்து ஒரு மதுரை பொண்ணு, பட் பாட்டப் எல்லாமே சென்னை தான். நம்ம வீட்டுல எல்லாருமே வந்து இப்படி இவ்வளவு படிக்கணும், உடனே கல்யாணம் பண்ணும், அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு மீடியா கம்பெனில வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அந்த கம்பெனில எனக்கு அந்த ஆங்கர் வரலன்றதுனால என்னை உட்கார வச்சாங்க, அந்த விஜய் டிவி ஷோ.
ஸோ நான் ஹோஸ்ட் பண்ணோடனே அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இது பிரச்சனை இல்லாமல் இருக்கே, நல்லா தானே பண்ணுறேன், ஸோ நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷோ நான் ஹோஸ்ட் பண்ண வேண்டியதாச்சு. வாரம் அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அதை பார்த்துட்டு தான் அடுத்து வந்து ஜெயா டிவி, மெகா, அப்போ கேப்டன் வந்த டைம், அதில் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து உமன் பேஸ் ஷோ, குக்கரி ஷோ, அஸ்ட்ராலஜி இந்த மாதிரியான ஜேர்னரே வந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்ததும் கூட. ஸோ அது அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு ஆணாதிக்கம் தான் அதிகமா இருக்கு. மீடியாவா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு பெண்களும் இப்போ முன்னேறிட்டு வராங்க. ஆனா மீடியால வந்துட்டு இந்த ஜெண்டர் பயாஸ் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எல்லா துறையிலுமே இருக்கு. நம்ம வந்து மீடியா மட்டுமே பின் பாயிண்ட் பண்ண முடியாது, எல்லாத்துலயுமே இருக்கு. பட் நம்ம இப்படிதான் இருக்கணும்னு ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா நம்மளால கண்டிப்பா அதை ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஜென்ஸால எனக்கு பிரச்சனை, மெயிலா இப்போ அப்படி பார்த்தா என்னோட பிசினஸ்ல வந்து இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே மெயில் தான். ஓகே, அண்ட் இது வரைக்கும் நான் அதுலயுமே கிஃப்டட் சொல்லுவேன். நான் நடிச்ச எல்லா சீரியலும் சரி, ஷோஸும் சரி, எல்லாருமே ஃபேமிலியா தான் என்கிட்ட பழகிருக்காங்க. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பாக்குற டிரெக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நினைக்கும் போது ஆமா அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் போற யூனிட் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா, ஜாலியா அப்படிதான் இருக்கு. எனக்கு எல்லா செட்டுமே அமைஞ்சிருக்கு. ஸோ ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் அப்படின்றது வந்து நம்ம கிட்டதான் இருக்குன்னு நான் சொல்வேன். அண்ட் இப்போ என்னுடைய சலூன் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிரான்சைசி மாடலுக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம வந்து சிங்கிள் பேரண்ட்டுக்கு தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஏதாவது ஒரு இது ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டாக் வந்து எனக்கு இருக்கு. ஆனா ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் வரும்போது இப்ப எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ அவங்க ஸ்டைல் அழகா யாரையும் சண்டை போட்டுக்காம பிரச்சனை இல்லாம வேலை பண்ணா எல்லாமே ஸ்மூத்தா தான் போகுன்றது என்னோடது. அண்ட் இன்னும் என்னோட லைஃப்ல நான் சாரி டு சே திஸ், நான் பசங்களை ரொம்ப நம்புவேன். அது வந்து அதுவுமே நான் ஈஸியா ஜாலியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நம்ம ஏதோ ஒன்று போஸ்ட் பண்றோம், இல்லை ஏதோ ஒன்று பண்றோம், இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே தெரியாது நம்ம என்ன கோ த்ரூ பண்றோம், நம்ம லைஃப்ல என்ன ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்றது. வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு அவளுக்கு என்ன, அவ ஜாலியா தானே இருக்கா, அவ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்காக எனக்கு பிரச்சனைன்னு காட்டிட்டு இருந்தா நம்ம கிட்ட அந்த நெகட்டிவ் மட்டும் தான் சுத்தி இருக்குமே தவிர பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வரவே வராது. சோ அதனால அந்த கிரிட்டிசிசம் வந்தாலும் அது நம்ம வந்து பரவாயில்ல, இப்ப நம்ம இவ்வளவு பேர் நம்மள வாட்ச் பண்றதால தானே அந்த நியூஸ் வருதுன்ற மாதிரி அதை நம்ம ஹாப்பியா எடுத்துட்டு போயிட்டோம்னா ஜாலியா இருக்கும். மெமரபிள் மொமெண்ட் உங்க லைஃப்ல என்ன சொல்லுங்க? என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தது. அது எப்பவுமே மறக்க மாட்டேன்.